அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பேட்டர்ல பார்க்க போகிறோம். தலைப்புச் செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதிக்க மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், 40 கட்சிகளின் தலைவருக்கு முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு அப்படிங்கிற செய்தி. தமிழ்நாடு பட்ஜெட் வரும் 24ஆம் தேதி மார்ச் 24 தாக்கல் செய்ய இருக்காங்க. பட்ஜெட்டை பொறுத்தவரை முக்கியமான டேட்டா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்லேருந்து போன 2024 குரூப் 4ல் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் நியூமரிக்கல் டேட்டாவை கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் என்னென்னா, இந்த திட்டத்திற்காக எவ்வளோ ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் ஒரு 4 ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. இன்னொரு திட்டமும் இன்னொரு கொஸ்டினும் அதே மாதிரி ஒரு திட்டம் சார்ந்தது தான் இருந்துச்சு. அடுத்ததாக பாருங்கள், அமைச்சரவை கூட்டம் திட்டங்களுக்கு ஒப்புதல் பெறுவதற்காக அமைச்சரவை கூட்டம் அப்படி கொடுத்துருக்காங்க. அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரை மத்தியில் மாநிலத்தில் அமைச்சரவை கூட்டம் நடக்கும். மத்தியில் நடக்கும்போது அதன் தலைவராக பிரதமர் இருப்பாங்க, மாநிலத்தில் நடக்கும்போது அதன் தலைவர் முதலமைச்சராக இருப்பாங்க அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், தேர்தல் ஆணையத்தில் பதிவுபட்ட 40 கட்சிகளுக்கு அழைக்க முடிவெடுத்து அவர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய கட்சி, தேசிய கட்சிகள் இருக்கும், மாநில கட்சிகள் இருக்கும், பதிவு பெற்ற கட்சியிலேயே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருக்கும், பதிவு பெற்ற கட்சின்னு இருக்கும். ஸோ இந்த வகையில் சுயேட்சையாக நிற்கிறவங்க, சின்னங்கள் வச்சு நிற்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டகரியாக இருக்கிறதுனால மொத்தத்தில் பதிவு பெற்ற 40 கட்சிகளுக்குமே இவங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வருது. அடுத்ததாக பாருங்கள், இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்புங்கிறது எந்த வருஷம் நடக்க இருக்குது அப்படின்னா 2026 நடக்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்படி இருக்கிறது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது என்பது இந்தியாவின் முக்கியமான இலக்கு. ஆமாம், மக்கள் தொகையை மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறதுனால மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது இந்தியாவை இலக்காக இருந்துச்சு. இந்த வகையில் இந்த இலக்கை பொறுத்தளவு தமிழ்நாடு வெற்றி கண்டிருக்காங்க. இது மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதில்ல. ஸோ குடும்ப கட்டுப்பாடு, பெண் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் இதை சாதித்துள்ளோம். மக்கள் தொகை குறைவாக இருக்கும் காரணத்தினாலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கூடுதலாக இன்னொரு இன்ஃபர்மேஷன், இந்த 1965 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 1965 அப்படிங்கிறது இந்த இந்தி எதிர்ப்புக்கு எதிராக மொழிப்போர் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை ஓல்டு கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கீழ்காணும் வருடங்கள் எது இந்தி எதிர்ப்பு நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷனில் 1965 இருக்கும். ஸோ இது டிஎன்பிசியில் உள்ள ப்ரீவியஸ் இயர்லேயே கேட்டிருக்காங்க. இது போக இதனோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1967 ஆட்சி மாற்றம் நடக்கிற அளவுக்கு இதோட தாக்கம் இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1965ங்கிறது முக்கியமான வருஷம். இதே மாதிரி 1937 இதே மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று வரும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஐஐடி உருவாக்கிய நாட்டின் முதல் ஹைப்பர் லூப் பரிசோதனை வழித்தடம் தயார். அரை மணி நேரத்தில் 350 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த சென்னை ஐஐடி மோஸ்ட்லி நிறைய கொஸ்டினில் வந்திருக்கு. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இவங்க புதுசாக டெக்னாலஜி கண்டுபிடிப்பாங்க. அப்போ இந்த டெக்னாலஜி கொடுத்து கொஸ்டினாக இந்த டெக்னாலஜி கொடுத்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாட்டின் முதல் ஹைப்பர் லூப் பரிசோதனை ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த நிறுவனம் அப்படி இல்லை கல்வி நிறுவனம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ கீழே கான்பூர் ஐஐடி, சென்னை ஐஐடி, டெல்லி ஐஐடி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் சென்னை ஐஐடிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த டெக்னாலஜியில் நம்ம முன்மாதிரியாக இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும். ஸோ நாட்டின் முதல் ஹைப்பர் லூப் பரிசோதனை வழித்தடம் தயார். சென்னை ஐஐடி உருவாக்கிய இந்த டெக்னாலஜி அரை மணி நேரத்தில் 350 கிலோமீட்டர் பயணிக்கலாம் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஹைப்பர் லூப்பு. இதுக்குள்ளே தான் அந்த வெஹிக்கிள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீண்ட தூர பயணத்தை அதிவேக ரயில் போக்குவரத்து ஹைப்பர் லூப் என அழைக்கப்படுகிறது. ஸோ இது ரயில்வேயோட ஒரு பார்ட்டு தான். இதில் வெற்றிட இரும்பு குழாய்கள் வழியாக ரயில்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தொழில்நுட்பத்தில் காற்றின் உராய்வின்றி மேக் 1 வேகத்தில், அதாவது மணிக்கு
121 மைல் வேகத்தில் செல்லும் குறைந்த எரிசக்தியால் விமானத்தை விட 2 மடங்கு வேகத்தில் ரயில் பயணிக்க முடியும் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சோதனையை தான் இது பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே இப்போதைக்கு வந்து இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நாட்டின் முதல் ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் வந்து உருவாக்கிய நிறுவனம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை ஐஐடி அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நிறைய நியூஸ் இல்லை, ஸோ கம்மியாக தான் இருக்குது. ஒரு ஓல்டு கொஸ்டின் வேணால் பார்த்துடலாம். இது ஒரு ஓல்டு கொஸ்டின். இதில் எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்கள். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திர தினத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மனிதனை விண்வெளிக்கு கொண்டு செல்லும் திட்டத்து பேர் ககன்யான் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் அந்த குழுவோட உறுப்பினர்கள் பேர் பார்த்துங்க காக்கா நாட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இது புதுசாக இருந்துச்சு. இஸ்ரோவை பற்றியும் நமக்கு கேள்வி அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்கில் நமக்கு நடப்பு நிகழ்வுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இஸ்ரோவை பற்றி கேட்குறது மேஜர் பார்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், தினங்களோட முக்கியத்துவம். இது தினங்கள் இல்லை, இது வந்து இந்த டோல் ஃப்ரீ நம்பருங்கிறது இது வந்து அவேர்னஸை கொண்டு வரதுக்காக. நீங்கள் போகிற இடங்களில் பஸ் ஸ்டாண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்கள் நிறைய எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வகையில் இது வந்து எது தவறாக இணைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. குழந்தை உதவி எண் 1098 கரெக்டு. ஸோ பெண்கள் உதவி எண் வந்து 181 வரும். சைபர் கிரைம் வந்து 1930 அப்படின்னு வரும். கடலோர பாதுகாப்பு உதவி எண் வந்து 1093 அப்படின்னு வரும். ஸோ இது ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏடிஎம் போகும்போது சைபர் கிரைமோட நம்பர் இருக்கும். பெண்கள் உதவி எண் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா விளம்பர பதாகையில் பெண்கள் உதவி எண் இருக்கும். குழந்தைகளோட உதவி எண் வந்து பஸ்லலாம் எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ கடலோர பாதுகாப்புங்கிறது அந்த கடற்கரை சார்ந்த பகுதிகள் போகும்போது அதோட எண்கள் பார்க்க இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த கேள்வியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது பாருங்கள், தினங்கள். நேற்று குரூப் 4 கொஸ்டின் பார்க்கும்போது 3 தினங்கள் இருந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டின்லேயும் ஒரு 2 தினங்கள் இருக்குது. தேசிய குடிமை பணியாளர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 21 தான் தேசிய குடிமை பணியாளர் தினம். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், இதுவும் தினங்கள் சார்ந்தது தான். ஆனால் அது ஸ்டாட்டிக்காக சிங்கிளாக கேட்டாங்க. இதை பொறுத்துக்க மாதிரி வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். என்னது தவறாக இணைக்கப்படுதுன்னு 2 கேட்டிருக்காங்க. 2, 3 தவறு. அப்போ 1 வந்து உலக தண்ணீர் தினம் மார்ச் 22, உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம் டிசம்பர் 14, பூமி தினம் வந்து உலக சுற்றுச்சூழல் தினம். 2மே அப்படியே கிராஷில் போட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஸோ தினங்கள் டெய்லி டேஸ் படிச்சிடலாம். ஸோ நியூஸ் பேப்பர் பார்க்கும்போதே டேஸை பற்றின வேறு நியூஸ் எதாவது வந்துச்சுன்னா கூட அதையும் சேர்த்தே பார்த்துடலாம். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே 2லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் வருது. ஸோ அதையும் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் இன்றைக்கி இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.